அனைத்து பக்தர்களுக்கும் பணிவான நமஸ்காரங்கள். ஸோ இன்றைக்கி அத்தியாயம் 9 நித்திய தர்மம், உலக விஞ்ஞானம், நாகரீகம். அப்போ இதில் பாகம் 2. அப்போ போன வகுப்பில் எப்படி நம்ம என்ன பார்த்தோம்னா, திகம்பரர் அத்வைத தாசாவோட பழைய நண்பன், காளி பக்தர், மகாவித்யா துர்காவின் சேவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். காளிதான் அனைத்துமாக தோன்றுகிறாள். சிவன், விஷ்ணு, பிரம்மர், கிருஷ்ணர், சைத்தன்யர் எல்லாமே அந்த காளிதான் அப்படின்னு அவர் ஒரு கவிதை கூட ஒரு பஜன் கூட பாடிட்டு வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அவளே தான் எல்லா சக்திக்கும் ஆதாரம், அவளே தான் பிரம்மா, விஷ்ணு, மகேஷா அனைவருக்கும் சக்தி அளிப்பவள் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் இன்னும் என்ன சொன்னார், காளியை வழிபடும் நாங்கள் இப்போதும் எப்போதும் ஆனந்தமாக இருப்போம். மீன், மாமிசம், மது, பெண் உறவுகள் மூலம் நாங்கள் எப்போதும் ஆனந்தமாக இருப்போம். ஆடம்பரமாக நல்ல ஆடைகளை உடுத்து சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்கிறாரு, நம்ம அவரோட ஃப்ரெண்டுக்கிட்டங்க அத்வைத தாசாக்கிட்ட சொல்கிறாரு. அதான் லாகிரி மகாஷாயா, நீ ஆனந்தமாக இருப்பதாக கூறுகிறாய், ஆனால் நீ ஆனந்தமாக இருப்பதாக நான் நிச்சயமாக அப்படி தெரியவே இல்லை. அது மட்டுமல்ல, கடைசியில் உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் போகிவிடும். என்ன காரணத்துக்காக ஒருவன் வைஷ்ணவனாக ஆக வேண்டும் என்று எனக்கு புரியவே இல்லை. வைஷ்ணவர்கள் என்று கூறும் உங்களை விடவும் நாங்கள் தான் நாகரிகத்தில் மிகவும் மேலோங்கி இருக்கிறோம். இந்த ஜட உலகம் என்னென்ன ஆனந்தங்களை நமக்கு கொடுக்கிறதோ அவை அனைத்தையும் நாங்கள் அனுபவித்து சுகிக்கிறோம். ஆனால் வைஷ்ணவர்களான நீங்களோ எந்த விதமான ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியாமல் கடைசியில் மோட்சம் கூட கிடைக்காமல் போய்விடுவீர்கள் அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். அதை கொஞ்சம் நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். அப்போ அவங்க தத்துவத்தைப்படி காளியை வழிபடக்கூடிய சக்தர்களின் வழிபாட்டின் தத்துவம் என்னென்னா, அத்வைத தாசா கேட்டார், நீ ஒரு ஜீவனா இல்லை ஜடமானு கேட்காரு. அதுக்கு பதில் நான் அப்போ என்ன சொல்கிறார், நான் ஒரு ஜீவன், தாயார் தான் ஜடம். தாயார் ஜடம், யார் காளி ஜடம், நான் ஜீவன். ஆனால் நான் ஜீவன், பக்த ஜீவன், மாயையில் கட்டுப்பட்டிருக்கும் போது அவள் எனக்கு தாயாராக ஆகிறார். அப்போ யார், காளி தேவி எனது ஒரு பக்த ஜீவன். பக்த ஜீவன் தான் மாயையில் மாட்டினக்கூடியவன், இந்த உலகத்தில் விழுந்து கஷ்டப்படக்கூடியவங்க. அவன் அவனுக்கு யார் தாயாராம், துர்காதேவின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னும் என்ன சொல்கிறாரு, ஆனால் மாயையிலிருந்து விடுபடும் போது அவள் எனது மனைவி ஆகிறாள். மோட்சம் கிடச்ச உடனே யார் ஆயிடுவான், துர்காதேவி அவனுக்கு ஒவ்வொரு ஜீவனுக்கு மனைவி ஆகிறாளாம். இப்படி ஒரு விசித்திரமான ஒரு தத்துவம் தான் இது இந்த காளி வழிபடக்கூடியவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாரு. நம்ம பார்க்குறோம். அதை பார்த்திங்கன்னா, காளி பக்தர்கள் காளி மாதாவுக்கு மது, மாமிசம் படைப்பார்கள். புகழ்பெற்ற சுவாமி விவேகானந்தரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் கூட இந்த வழிபாட்டில் உள்ளவர்கள். இதையும் அறிஞ்சிருக்கணும் நம்ம. அப்போது திகம்பரர் அப்புறம் வேறு கேட்காரு, அப்படி எப்படி கடைசியில் எங்கே போகுதுன்னா, போன கிளாஸில் நவீன விஞ்ஞானம் நமக்கு மிகவும் முக்கியமானது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் வைஷ்ணவர்களுக்கு விஞ்ஞானத்தில் எந்த விதமான விருப்பமும் கிடையாது. ஆனால் அத்வைத தாசா மறுத்தார். அது சொன்னார், எந்த அளவு ஒருவன் ஜட உலக ஞானத்தில் அதிகமாக ஈடுபடுகின்றானோ அந்த அளவு அவன் ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு குறைகிறது. தேவைக்கு மிஞ்சிய ஜட உலக ஞானமும் அதன் நண்பனான ஜட உலக நாகரிகமும் தேவையற்றவை. நாகரிக வாழ்க்கை என்பது குறைகளை மறைத்து மற்றவர்களை ஏமாற்றுவது. இதெல்லாம் இந்த ஜட உலக வாழ்க்கை நமக்கு முக்கியமானதல்ல. எத்தனை நாட்களுக்கு இந்த அற்ப ஜட வாழ்க்கை நிற்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இதில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அத்தியாயம் 9 பாகம் 2 பார்க்குறோம். அப்போ அத்வைத தாசா தொடர்ந்து பேசுகிறாரு. திகம்பரா,
நீ வைஷ்ணவர்களுக்கு விஞ்ஞானத்தில் எந்த விதமான விருப்பமும் கிடையாது அப்படின்னு சொல்கிற. ஆனால் அது உண்மை அல்ல. உண்மையில் வைஷ்ணவர்களின் ஞானம் தான் மிகவும் சுத்தமான விஞ்ஞானம். அவன் எதில் அவருக்கு நேரே எங்கே பண்ணுறாரு, ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து அப்படி ஒரு ஸ்லோகத்தை எடுத்து போடுறாரு. ஞானம் பரமகுக்கியம் மே யத் விஞ்ஞானை சமன்விதம் ச ரகசியம் தத் அங்கம் ச கிருகாண கதித்தம் மயா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து வருது. ஓ பிரம்மா, என்னை பற்றியுள்ள ஞானம் 2 அல்ல, எல்லாம் ஒன்று தான். இருந்தாலும் அதில் 4 பிரிவுகள் இருக்குது. 4 பிரிவுகள் உள்ளன. பரஞானம், விஞ்ஞானம், ரகசியம், தத்தங்கம். அப்போ அது என்னென்னா, என் கருணை இல்லாமல் ஒரு ஜீவனால் இவற்றை அறிய முடியாதுன்னு பகவான் சொல்லுவார். அப்போ இந்த உலகத்தை படைக்கிறதற்கு முன்னால் பகவான் பிரம்மதேவரிடம் வைஷ்ணவ தர்மத்தின் முக்கியமான உண்மைகளை கூறினார். பிரம்மதேவர்கிட்ட அவர் என்ன சொல்வார், ஓ பிரம்மா, பிரேமை பொங்கியதும் ஆன்மீக உணர்வும் உடையதுமான பக்தி சாதகங்களின் அங்கங்கள் அடங்கி இருக்கும் ரகசியத்தை நான் கூறுகிறேன். இந்த ஞானம் முழுவதையும் என்னிடமிருந்து கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? அவர் பிரம்மதேவர் படைக்கும். அதான் பிரம்ம சமீகத்தம் அவர் எழுதினது. அப்புறம் அப்போ அவர் என்ன ஞானத்தை எப்படி கொடுத்தாரு? 4 விதமாக கொடுத்துருக்காரு. பரஞானம்ங்கிறது அவரோட சொரூபமாக, அவருக்கும் அவருடைய சக்திக்கும் உள்ள சம்பந்தம் தான் விஞ்ஞானம். பரஞானம், விஞ்ஞானம். அப்புறம் ஜீவன்கள் தான் என்னுடைய ரகசியங்கள், என்னுடைய ஞான அங்கம்தான் பிரதானம் அப்படின்னு அவர் அதில் சுலோகத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் அத்வைத தாசா, அதாவது லாகிரி மகாசாயா தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. அது இன்னும் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஞானத்தை இன்னும் ஒரு வகையில் பார்க்கணும்னா 2 வகையாக கூட பிரிக்கலாம். சுத்த ஞானம், விஷய ஞானம். 2. சுத்த ஞானம்னா ஆன்மீக ஞானம். நான் யார்? ஆத்மா. அது மாதிரி ஆண்டவன், அவரோட சக்தி, ஜீவன், இது எல்லாம் இப்படி இந்த மாதிரிப்பட்ட எல்லாத்தையும் படிக்கிறது. அது மாதிரி சுக்ருதி, பிரகிருதி, இந்த மாதிரி எல்லாத்தையும் பற்றி வர்றது. அப்போ இதில் இதை 2ஆக பிரிக்கலாம். சுத்த ஞானங்கிறது ஆன்மீக ஞானம், விஷய ஞானங்கிறது ஜட உலக ஞானம். அதான் பிரகிருதி, எப்படி அந்த படைப்பெல்லாம் வருது எல்லாம். அப்போ அனைத்து மனித ஜென்ம ஜீவன்களும் விஷய ஞானத்தை தங்கள் இந்திரியங்கள் மூலமாக பெறுகிறார்கள். அதான் ஜட ஞானம். நம்ம இந்திரியங்கள் இருக்குல்ல, அதனால். ஆனால் இந்த ஞானம் அசுத்தமானது. அதனால் ஆன்மீக விஷயங்களை அறிய முடியாது என்பதால் இந்த விஷய ஞானத்தால் உண்மையில் எந்த பிரயோஜனமே இல்லை. அதன் ஒரே பிரயோஜனம் ஜீவன்களுக்கு இந்த நிரந்தரமற்ற ஜட உலக வாழ்க்கையில் உதவுவதே. அண்ணனாலே நமக்கு வாழணும் அன்னைக்கு, அவ்வளோதான். அதுக்கு மட்டும்தான் அது உபயோகமே தவிர ஆன்மீக உபயோகம் கிடையாது. பகவானுக்கு தொண்டு பண்ணுதோ அது இதில் இந்த ஜடஞானம் அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது பிரேமை, அந்த மாதிரி அன்பு, இது எல்லாம் அந்த மாதிரிப்பட்ட குரு சேவை, அப்புறம் கிருஷ்ண சேவை, இதெல்லாம் ஜட உலகத்தினால, ஜட ஞானத்தினால ஒன்றும் கிடைக்காது. அப்போ ஆன்மீக விஷயங்களை பற்றியுள்ள நித்தியமான ஞானத்திற்கு தான் சுத்த ஞானம்னு பேர். இதைத்தான் வைஷ்ணவர்களுடைய வழிபாட்டில் மூல ஞானம்னு வரும். ஆன்மீக ஞானம் ஜட உலக ஞானத்திற்கு எதிராக இருக்கும், மாற்றிருக்கும். இங்கே ஒன்று சொன்னால் அதுக்கு நேரே மாற்றி தான் ஆன்மீகத்தில் இருக்கும். மேலும் அது மிகவும் ரொம்ப வித்தியாசமானது. அப்போ நீ விஷய ஞானத்தை விஞ்ஞானம்னு சொல்கிறியே, ஆனால் அது உண்மையில் விஞ்ஞானம் அல்ல. ஆயுர்வேதம் போன்ற ஜட உலக ஞானங்கள் அனைத்தையும் வெறும் விஞ்ஞானம் என்று கூற காரணம் அவை ஆன்மீக சம்பந்தப்பட்டவை அல்ல. ஜட உலக சம்பந்தப்பட்ட ஆன்மீக விஷயங்களை பற்றிய ஞானம் மட்டுமே உண்மையான. ஜட உலக சம்பந்தப்பட்ட ஆன்மீக விஷயங்களை பற்றிய அதை பற்றியுள்ள ஞானம், மேலே உள்ள ஞானம்தான் விஞ்ஞானம். அப்போ சித்து வஸ்துக்களை பற்றி கூறுவது ஞானம்னு ஒரு. சித்து வஸ்துன்னா என்னது? அதான் ஆன்மீக உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் சித்து வஸ்து. ஓகே. அப்போ இப்படி பேசிகிட்டே போகும்போது அப்புறம் புண்ணும் சொல்கிறாரு, நீ ஜட உலக அறிவை விஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் வைஷ்ணவர்கள் ஜட உலக அறிவை சரியாக ஆராய்வு தான் விஞ்ஞானம்னு சொல்லுவாங்க. இராணுவம், மருத்துவம், வானசாஸ்திரம், ரசாயனம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி அது எல்லாத்தையும் வெறும் ஜட உலக அறிவுன்னையும் அதற்கும் ஜீவன்களுக்கும் உண்மையிலே எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்றும் அது அறிகிறதான் உண்மையான ஞானம். அப்படின்னா அனைத்து ஜட உலக அறிவுகளும்
ஜீவனின் நித்திய தர்மத்துக்கு சம்பந்தப்பட்டவை அல்ல அப்படின்னு அவங்க மகான்கள் அறிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறார் அவர். அப்போ ஜட உலக ஞானத்தை உபயோகப்படுத்துவர்கள் எல்லாரும் என்னது கர்ம காண்டத்தில் இருக்காங்க. கர்மிகள், அவங்கெல்லாம் கர்மிகள் வந்து வைஷ்ணவர் கிடையாது, கர்மிகள் வந்து பக்தர்களும் கிடையாது. அவங்களுக்கு தேவைக்கு மட்டும்தான் நான் கோயிலுக்கு போவோம், அதனால தான் வழிபாடு நடக்கும். அது முடிஞ்சவொடனே அவங்களுக்கு கிடச்சவொடனே ஓடிடுவானுங்க. இவங்கெல்லாம் கர்மிகள் எங்கே போவாங்க? நரகம் சொர்க்கம், நரகம் சொர்க்கம். நல்லது பண்ணால் நரகம் சொர்க்கம், மோசம் பண்ணாச்சுன்னா நரகம். இதை தான் போயிட்டுருப்பாங்க தவிர இவங்களுக்கு அதை தவிர பகவான் கிடைக்காது. ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த விஞ்ஞானம்னு நிறைய என்னத்திலாமல் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அதை வைஷ்ணவர்கள் வந்து உபயோகப்படுத்துவாங்க. எதுக்கு உபயோகப்படுத்துவாங்க? அதை கிருஷ்ண சேவைக்கு உபயோகப்படுத்தலாம். இப்போ நாம் நான் இப்போ கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இப்போ இது விஞ்ஞானத்தில் வந்தது தான். ஆனால் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கிருஷ்ண சேவைக்கு, குரு சேவைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம்னா யார் சில பிரபுபாத் பார்த்தீங்களா, இப்போ வாட்ச் அவர் எப்பவும் வாட்ச் வச்சுருப்பார். ஏன்னா எல்லாம் கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கிறக்காண்டி வாட்ச் வச்சுருப்பார். அது ஆக்சுவலாக வாட்சுங்கிறது வந்து ஆக்சுவலி எனது நவீன விஞ்ஞானத்தில் வந்தது தானே அது. அதே மாதிரி கார் இருக்குது, அதுவும் நவீன விஞ்ஞானத்தில் வந்தது தான். அங்கங்கே டெம்பிளுக்கு அங்கெல்லாம் போகிறதும் எல்லாம் அந்த ட்ராவல் எல்லாத்துக்கும் நம்ம காரை யூஸ் பண்ணுறோம். அப்போ எப்படின்னா உலகத்துக்கு செய்யும் முன்னேற்றங்கள் வைஷ்ணவர்களுக்கு மறைமுகமாக உபயோகிக்கின்றன. அவங்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறத நமக்கும் யூஸ் ஆகுது. ஆனால் கர்மிகள் அதிலேயே மட்டும்தான் இருப்பாங்க. அதை ஆன்மீகத்துக்கு உபயோக மாட்டாங்க, தனக்கு உபயோகப்படுத்துவாங்க. இதான் வித்தியாசம் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ இன்னொரு சொல்கிறாரு. அப்புறம் யார் கேட்குறா? திகம்பரர் கேட்குறாரு. சரி, நீ சொல்கிறது சரி, ஆனால் ஜட ஞானத்தில் வந்து முன்னேறவில்லை, ஆனால் உங்கள் தேவைகள் திருப்தி அடையாதே. அப்படின்னா எப்படி வைஷ்ணவர்கள் வந்து பஜனை செய்ய முடியும்? அதுக்கு தான் அத்வைத தாசர் சொல்கிறாரு, ஜனங்கள் அவங்களுடைய ஆசைகளின்படி வித்தியாசமான வழிகளில் வேலை செய்கிறார்கள், ஆனால் பரம இறைவன் மட்டுமே அவர்களுக்கு உரிய பலனை அளிக்கிறார். அவர் கேட்காரு திருப்பி. திகம்பரர் தான் அவரோட நண்பன், காளி பக்தன். அப்போ இந்த ஆசைகள் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அத்வைத தாசா சொல்கிறாரு, தன்னுடைய முந்தைய கர்மங்களினால் இதயத்தில் உண்டான ஆழ்ந்த கர்ம பதிவுகளால் தான் ஒருவனுக்கு ஆசைகள் உண்டாகின்றன. திடீர்னு சிலவங்க வந்து ரொம்ப இதாக இருக்கும், ஒரு தடவை ஆசையாக இருக்குன்னா அவன் பழைய கர்மத்தில் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கான். அங்கே உள்ளே பதிஞ்சு போச்சு, இதயத்தில் பதிஞ்சு போச்சு. அதனால தான் அவன் எனக்கு டாக்டர் ஆகணும்பா, எனக்கு லாயர் ஆகணும்னா, இல்லை எனக்கு என்ஜினியர் ஆகணும், இப்படி வித்தியாசமான ஆசைகள் வருது. காரணம் என்னென்னா அவனுக்கு முன்னால் உள்ள கர்மங்கள் உள்ள தொடர்பு தான் அது. அதனால தான் அவனுக்கு அதில் ஈஸியாக அப்படியே அவனுக்கு ஈஸியாக டேலண்ட் வந்துடும் அவனுக்கு. ஏன்னா முன்னால் அப்படி இருந்து கண்டினியூ பண்ணுறது. எனிவே அவன் அதை இன்னும் பார்த்தோம்னா அவங்க இந்த மாதிரி விஞ்ஞானத்தை யூஸ் பண்ணி நிறைய திங்ஸ் எல்லாம் பண்ணுறோம், நாம் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஒரு மர வேலை செய்யக்கூடிய ஆசாரியர் தனக்கு பிழைப்புக்காக என்ன பண்ணார்? சிம்மாசனம் ஒன்று பண்ணுறாரு, டெம்பிள் அழகாக பண்ணுறாருன்னு வச்சுக்கோம். அதை என்ன பண்ணுவோம்? ஒரு வைஷ்ணவர் வந்து கிரகஸ்த வைஷ்ணவர் வந்து அதை வாங்கி விக்கிரகங்களை வச்சு வழிபடுறான். அதே மாதிரி தான் தேனீக்கள் வந்து என்ன பண்ணுது? அதோட சுய ஆசையினால் பூக்கள் ஒவ்வொரு பூவாக போய் அது என்ன அங்கேருந்து ஹனி எல்லாத்தையும் மதுவை சேகரிக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க? வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுறாங்க? அதை எடுத்து விக்கிரக சேவைக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ இப்படி பார்க்கும்போது விஞ்ஞானத்தை நம்மளும் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அதை ஆண்டவனுக்கு யூஸ் பண்ணுறதுனால அது சுத்தமானது. அப்படியே அப்போ பார்த்தோம்னா வைஷ்ணவர்கள் வந்து ஆன்மீக வளர்ச்சிக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு வருது. ஆனால் ஸ்ரீ விஷ்ணு மாயையின் கீழ் கட்டுப்பட்டு ஜட உலக கர்மங்கள் செய்வதன் மூலம் அவர்கள் உண்மையில் வைஷ்ணவர்களுக்கும் கூட உதவுகின்றார்கள் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். அப்போ உண்மையிலேயே மறைமுகமாக அனைத்து உலகமுமே வைஷ்ணவர்களுக்காகத்தான் சேவகம் செய்கிறது. இதுதான் பாயிண்ட். சரியா? சரி, அப்புறம் திகம்பர் கேட்கறாரு, சரி அப்படின்னா விஷ்ணு மாயன்னா நீ விஷ்ணு மாயான்னு சொல்கிறியே, அப்போ அது யார் யாருன்னு கேட்குறாரு. அதுக்கு அத்வைத தாசா சொல்கிறாரு, மார்க்கண்டேய புராணத்தில் சண்டி மகாத்மியா இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் விஷ்ணு மாயன்னா என்னன்னு சொல்லப்பட்டுள்ளது. யோகமாயா ஹரேஹி சக்திரியயா சம்மோகிதம் ஜகத்து அப்படின்னு அதில் வருது. அனைத்து உலகங்களையும் தடுமாறச் செய்யும் ஒரு சக்தியே யோகமாயை. தடுமாறச் செய்யும் ஒரு சக்தி தான் யோகமாயை.
அவள் ஸ்ரீஹரின்னா கிருஷ்ணர் விஷ்ணு, ஸ்ரீஹரியின் ஒரு அந்தரங்க சக்தி. அப்போ அந்தரங்க சக்தி என்னெல்லாம்? யோகமாயும் அந்தரங்க சக்தி தான். சரி அப்படின்னா கேட்குறாரு இவர் திகம்பரர் கேட்குறாரு, அப்படின்னா என்னுடைய தாயாரான காளி நிஷ்டாரிணி காளி யாரப்போ? அதுக்கு அத்வைததாசர் சொல்கிறாரு, அவள் ஸ்ரீஹரியின் பகிரங்க சக்தி. அந்தரங்க சக்திங்கிறது உள் சக்தி தான் யார்? யோகமாயை. அப்போ வெளியில் உள்ள பகிரங்க சக்தி அதான் ஜட உலகங்களின் அதிபதியான யார்? துர்காதேவி. அதுதான் காளியாக இவங்க வர்ஷிப் பண்ணுறாங்க. ஓகே, புரியுதா? அப்போ யோகமாயாங்கிறது எங்கே? ஆன்மீக உலகத்தில் இருக்கிறது யோகமாயா. அதுதான் ஸ்ரீஹரியின் ஒரு அந்தரங்க சக்தி. அவருடைய பகிரங்க சக்தி துர்காதேவி. அது யாருன்னா அந்த யோகமாயாவோட ஒரு ஷேடோ, ஒரு நிழல். அது நிஜம் கிடையாது. ஆக்சுவலி நிஜம் யோகமாயா தான் நிஜம். அப்போ அந்த சக்தி யார் உண்மையிலேயே எல்லாம் முழு சக்தி யார்? ராதாராணி. அப்போ யோகமாயா எங்கேருந்து வந்தது? ராதாராணியோட ஒரு அம்சம்தான் யோகமாயை. ஸோ இப்படி வரணும். அப்போ அவர் கேட்குறாரு, திகம்பரர் கேட்குறாரு, உடனே டக்குனு அவர் சக்தி காளியை வச்சு பெரிய தந்திர சாஸ்திரமே எழுதி வச்சுருக்காரு, பெருசாக எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை டக்குன்னு எடுத்து தூக்கிட்டு இன்னும் பார், தந்திர சாஸ்திரங்கள் அனைத்தையும் என் தாயாரை ஆன்மீக மானவள் அப்படின்னு எல்லாம் சொல்லுது. அவள் பரிபூரண சுதந்திரமானவள், அவள் 3 குணங்களுக்கும் மேலானவள், அதே சமயம் அவள் 3 குணங்களையும் நடத்தி ஆதரிப்பவள். 3 குணம்னா என்னது? சாத்விக குணம், ரஜசக குணம், தாமசிக குணம். ஆனால் உன் விஷ்ணு மாயை 3 குணங்களுக்கும் கட்டுப்பட்டவள். இது தப்பு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஷ்ணு மாயை யார்? விஷ்ணு மாயை யோகமாயா. அந்த யோகமாயோட ஷேடோ தான் காளி. இவர் என்ன சொல்கிறாருன்னா, விஷ்ணு மாயைங்கிறது யார்? யோகமாயா. அந்த மாயா 3 குணங்களுக்கும் கட்டுப்பட்டவள்னு சொல்கிறார். இது தப்பு. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், அப்படி இருக்கும்போது நீ ஏன் என் தாயாரை உன் விஷ்ணு மாயையுடன் ஒப்பிடுகிறாய்ன்னு கேட்குறார். நீங்கள் வைஷ்ணவர்கள் கண்மூடித்தனமான நம்பிக்கையில் மூழ்கி வெறி பிடித்தவர்கள், இது எனக்கு எரிச்சலையே உண்டு பண்ணுகிறது அப்படின்னு சொல்கிறாரு திகம்பரர். அதுக்கு அத்வைததாசர் சொல்கிறாரு, என் சகோதரனே, தயவு செய்து கோபப்பட வேண்டாம். நீ என்னை வெகு நாட்களுக்கு பிறகு பார்க்க வந்திருக்கிறாய். எனவே உன்னை நான் திருப்தி அடைய செய்ய வேண்டும். விஷ்ணு மாயையை பற்றி பேசியது உன்னை அவமதிப்பதற்காக அல்ல. பகவான் விஷ்ணு மட்டுமே அனைத்துக்கும் ஆதாரம். அனைத்து ஆன்மீக மற்றும் ஜட வஸ்துக்களுக்கு எல்லாம் அவர் மட்டுமே தான் மூலம். சக்தி எப்போதும் தனியாகவோ சுதந்திரமாகவோ இருக்க முடியாது. ஏன்னா சக்திமான் இருக்கு இல்லையா? இப்போ பகவான் ஒருத்தனுக்கு சக்திங்கிறது சக்திமான்ட்டு இருந்தால் சக்தி வருது. சக்தி தனியாக இருக்க முடியாது. ஓகே, அவன் சக்தி எப்போதும் தனியாகவோ சுதந்திரமாகவோ இருக்க முடியாது. அது ஒரு வஸ்துவின் அம்சமாகத்தான் இருக்க முடியும். அப்போ சக்தி தான் எல்லாத்துக்கும் மூலங்கிறது எந்த சாஸ்திரங்களின் உள்ள உண்மை அல்லன்னு சொல்கிறாரு. அப்போ இன்னொன்று சொல்கிறாரு, ஒரு நிஜ வஸ்துவிலிருந்து மட்டுமே எந்த சக்தியும் வெளிப்பட முடியும். எனவே சக்தி வெளிப்படும் ஆன்மீக வஸ்து ஒன்று இருப்பதை நாம் முதலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சக்திமான். இல்லைன்னா சக்தியை மட்டும் ஏற்றுக்கொண்டால் ஒருவன் ஆகாச மலர், எங்கே ஆகாசத்தில் ஏதோ மலர் இது கனவில் நம்ம நினைக்கிறது மாதிரி தான் இருக்கே தவிர அது உண்மை கிடையாது. அப்போ வேதாந்தம் என்ன சொல்லுது? சக்தி மாத்தோர் அபேதா அப்படின்னு சொல்லுது. சக்திக்கும் சக்தியை உடையவருக்கும் இடையே வித்தியாசம் இல்லைன்னு சொல்லுது. ஆனால் சக்திக்கும் அதை கொண்ட வஸ்துவுக்கும் இடையில் வித்தியாசம் இல்லைங்கிறது, அதாவது சக்திக்கும் அதை கொண்ட வஸ்துன்னா அதாவது பகவான் சக்திமானுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லுது. ஆனால் சக்தி மட்டும் தனியாக இருக்க முடியாது. எனவே எல்லா சக்திகளுக்கும் மூலமான பரம இறைவன் மட்டுமே உண்மையான ஆன்மீக வஸ்து. அவர்கிட்டருந்து வரக்கூடிய சக்தி தான் பரம இறைவனின் இச்சைக்கு எனது அடிமையானவள் ஆவாள். அப்போ அந்த சக்திக்கு சர்வ சுதந்திரம் உண்டுன்னும் அவள் முழுவதும் ஆன்மீக மயமானவள் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? நீ சொல்கிறா. அப்படி அது சரி கிடையாது. அவள் மூல ஆன்மீக வஸ்துவான ஸ்ரீஹரியின் இச்சையின் கீழ் செயல்படும் போது தான் நீ சொன்னது ஒரு வகையில் சரி. சுயமாக இச்சையோ ஆன்மீக குணமும் யார்? சுயமான இச்சையும் ஆன்மீக குணமும் யாருக்கு தான் இருக்கும்? ஹரிக்கு தான், ஸ்ரீஹரிக்கு தான் இருக்கும், பகவானுக்கு தான் இருக்கும்.
சக்தி அப்படி கிடையாது. இப்போ அதான் நான் அதில் எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம்ல, நம்ம மூளை வந்து என்ன பண்ணுது, அதுதான் சொல்லுது, கையை நீ அப்படி கையை அசைக்கணும்னு அதுதான் இச்சை பண்ணுது. இச்சை எங்கேருந்து வருது? பகவான்கிட்டருந்து வருது, நம்ம மூளைக்கிட்டேருந்து வருது. அதே மாதிரி நம்ம கை வந்து அதை தானாக எதையும் பண்ண முடியாது, கமாண்டு கிடச்சா தான் அது பண்ண முடியும். அப்போ புரியுதா? அப்போ யார் ஒரு இச்சை பண்ணுறாங்க. அப்போ நீ இச்சைப்படுகிறாய், உன் சக்தி அதை செயலில் செய்கிறது. இதை விட்டுட்டு என் சக்தி தான் சுயமாக நகர வைக்கிறதுன்னு எனக்கு கை தானாகவே நகருன்னு சொன்னால் அது சரி கிடையாது. ஏன்னா சக்தியை உடைய ஒரு மனிதன் தான் உண்மையில் தன் சக்தியுடன் அதை நகர வைக்கிறான். சரியா? அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் புண்ணு அப்படி கண்டினியூ பண்ணுறாரு. பகவானின் ஒரே சக்தி தான் பலவிதமான ரூபங்களில் தோன்றுகிறது. ஆன்மீக விஷயங்களில் செயல்களை செய்யும்போது அது சித்த சக்தின்னு பேர், அதுக்கு பேர். ஜட உலக விஷயங்களில் செயல் செய்யும்போது அது ஜட சக்தின்னு பேர். அப்போ சித்த சக்தி, ஜட சக்தி, அந்த ஜட சக்தி தான் மாயை அப்படின்னு கேட்குறது. அப்போ ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தில் என்ன எழுதியிருக்கு? பராஸ்த சக்தி விவிதை ஸ்ரூயத்தேன்னு போட்டிருக்கு. அப்போ ஸ்ரீஹரியோட சக்தியில் ஏராளமான வித்தியாசங்கள் கூட இருக்குன்னு சொல்லுது. அதில் சத்துவ, ரஜச, தாமச குணங்களை சார்ந்திருக்கக்கூடிய சக்தியே அதை தான் ஜடசக்தின்னு சொல்கிறோம். அவ்வளவு வேலை இந்த உலகங்களை சிருஷ்டிப்பதும் அழிப்பதுமே. அதனால தான் சொல்கிறது, ஜட உலகங்கள் எல்லாமே துர்காதேவிக்கு தான் சொந்தம். புராணங்களும் தந்திர சாஸ்திரங்களும் இந்த சக்தியையே விஷ்ணு மாயை என்றும் மகாமாயை என்றும். அப்போ விஷ்ணு மாயைன்னு சொல்கிறது யார்? அதான் மகாமாயை. அப்போ யோகமாயங்கிறது யார்? அது ராதாராணியோட அம்சம் அது. ஓகே. அப்போ நம்ம விஷ்ணு மாயைன்னு சொல்கிறது அது ஜடசக்தியை தான் சொல்கிறோம், மகாமாயை. அப்போ இதைத்தான் அது இல்லைன்னா வெறும் மாயைன்னு சொல்லுவாங்க. அது மாயைன்னு நார்மலாக சொன்னால் யோக மாயாவுக்கு கிடையாது. இந்த மகாமாயை அதாவது விஷ்ணு மாயை ஜட உலக ஜடசக்தியை தான் அது குறிக்கும் ஆக்சுவலாக. அப்போ உதாரணமாக அவளே தான் பிரம்மதேவரையும் விஷ்ணுவையும் சிவபெருமானையும் படைத்ததாகவும் அவளே சும்பா நிசும்பா போன்ற எந்த அசுரர்களையும் கொண்டதாகவும் அப்படியெல்லாம் இந்த நிறைய இருக்குது. அது சாஸ்திரங்கள்லாம் இருக்குது, அதில் நிறைய இருக்குது. ஆனால் யாரு கட்டுப்பட்டவள்? இந்த சக்தி வந்து யாருக்கு கட்டுப்பட்டவள்? விஷ்ணுக்கு கட்டுப்பட்டவள், ஸ்ரீஹரிக்கு கட்டுப்பட்டவள். அவர் தான் இச்சைப்படுறாரு. எனிவே அப்போ ஒரு ஜீவன் வந்து ஜட உலக இன்பங்களில் மூழ்கி இருக்கும் வரையில் அது எல்லாம் இந்த சக்திகளை தான் கட்டுப்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஜீவன் பரிசுத்தமான ஞானத்தை பெறும்போது என்னாகும்? தன்னுடைய உண்மையான சொரூபத்தை அறிந்து அந்த மாய சக்தியிலிருந்து வெளியே வந்துடும். வெளியே வந்ததுனால தான் அது அந்த மோட்ச நிலை அடைந்து சித் சக்தியின் ஆதிக்கத்துள்ளே வந்துடும். அதுதான் பரமானந்தங்கிறது. அப்புறம் கேட்குற திகம்பரர் கேட்குறாரு, எப்படி என்றாலும் நீ ஒரு சக்தியின் கீழ் தானே இருக்கிறாய். ஆமாம், நாம் அனைவரும் ஜீவசக்தி. நாங்கள் மாயா சக்தியை உதறிவிட்டு சித் சக்தியின் அரவணைப்பில் வந்துள்ளோம். அப்போ என்னென்னா அத்வைத தாசா என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் எல்லாருமே நாம் எல்லாம் ஜீவசக்தி தான். அப்போ ஆனால் நாங்கள் மாயா சக்தியை உதறிவிட்டு சித் சக்தியின் அரவணைப்பினுள் வந்துள்ளோம். அப்போ திகம்பரர் கேட்குறார், அப்படின்னா நீ ஒரு சக்தி தானே அப்படின்னு கேட்குறார். அதாவது சக்தியை வழிபடுவோம் தானே அப்படின்னா நீனும் சக்தி தான். எனக்கு ஜீவாத்மாவும் எனக்கு ஜீவசக்தி. அப்போ நீ வந்து யார் நீ சொல்கிறா எல்லாம் நீனும் வந்து இந்த சக்தியை தான் வழிபடுறேன்னு சொல்கிற. அப்போ எல்லாருமே கீழே சக்தியை வழிபடு, நீனும் அது எங்களை மாதிரி தானே அவர் சொல்கிறார். நீனும் ஒரு சக்தி. ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது அத்வைத தாசா சொல்கிறாரு, ஆமாம் உண்மையிலே எல்லா வைஷ்ணவர்களும் சக்தாக்கள் தான். நாங்கள் அனைவரும் சித் சக்தியின் சொரூபமான ஸ்ரீ ராதிகாவின் கீழ் இருக்கிறோம். இங்கே தான் வித்தியாசம். அவளது அடைக்கலத்தில் இருந்துதான் நாங்கள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறோம். எனவே வைஷ்ணவர்கள் தான் எல்லா விதமான சக்தர்களிலும் மேலான சக்தர்கள். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனால் நாங்கள் உண்மையான சக்தர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் இடையில் எந்த விதமான வித்தியாசத்தையும் காண்பதில்லை. சித் சக்தியின் கீழ் வராமல் மாயா சக்தியிடம் சரணடைந்தவர்களை சக்தர்கள் என்று ஒருவேளை அழைக்கலாம். ஆனால் அவர்கள் வைஷ்ணவர்கள் அல்ல. ஏன்னா அவங்க ஜடசக்தியில் போய் அங்கே போய் சரணடைஞ்சிருக்காங்க. நம்ம எந்த சக்தியில் சரணடைஞ்சிருக்கணும்? சித் சக்தி யார்? ராதிகா.
ராதிகா வந்து ஸ்ரீமதி ராதிகாவுக்களை நம்ம சரணடைந்தனால நம்ம சித் சக்தியில் வருதோம், ஜட சக்தியில் வராது. அப்போது சித் சக்திகளை இருக்கக்கூடியவங்க வந்து வைஷ்ணவர்கள், ஜட சக்திகளை இருக்கக்கூடியவங்க வந்து யார்? அதான் அவங்க வந்து எல்லாம் நாங்கள் வந்து யார் இந்த சக்தர்கள்னு அவங்களும் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க வைஷ்ணவர்கள் அல்ல அப்படின்னு அத்வைததாசர் சொல்கிறாரு. மேலும் சொல்கிறாரு, நானாக நல்லா கவனிச்சிக்கோ, நாரத பஞ்சராத்திராவில் துர்காதேவியே சொல்கிறா. துர்காதேவி யார்? மகாமாயா, யோகமாயா இல்லை, மகாமாயா. தபபசி ராதாகம் ராசே பிருந்தாவனே வனேன்னு எழுதி. அப்படின்னா அந்த அந்தரங்க சக்தியான ஸ்ரீ ராதிகாவாக நானே ராச நடனத்தின் போது மார்பை அலங்கரிக்கிறேன்னு அதில் வருது. யார் சொல்கிறது? யார்? துர்காதேவி. அப்போ துர்காதேவி கூறிய இந்த வார்த்தையிலிருந்து உண்மையில் ஒரே ஒரு சக்தி தான் உள்ளது, அதுதான் ராதிகா. அந்த ராதிகாவோட அம்சம்தான் யோகமாயா. அப்போ இந்த மகாமாயை, ஜடமாயை, அது வந்து உண்மையிலே உண்மை கிடையாது, அது ஒரு நிழல்னு நான் சொன்ன முன்னமே. அப்போ இந்த அந்தரங்க சக்தி தான் ராதிகாவாகவும் பகிரங்க சக்தியாக யார்? துர்காதேவியாகவும் ரெண்டும் வராங்க. அப்போ நம்ம ப்ராப்பராக எங்கே இருக்கணும்? உண்மையில் அசலில் இருக்கணும். நிழலில் ஏன் போனோம்? நிழல் வந்து மகாமாயி துர்காதேவி. ஏன் நம்ம துர்காதேவி வழிபடணும்? நமக்கு ராதிகா தான் சித் சக்தி. ஓகே. அப்போ ஜட உலக சம்பந்தம் எதுவுமே இல்லாமல் தோன்றக்கூடிய விஷ்ணு மாயைக்கு சித் சக்தி என்று பெயர். இது ஜட உலக சம்பந்தம் எதுவும் கிடையாது. ஆனால் ஜட உலக சம்பந்தத்துடன் தோன்றும் அதுவும் விஷ்ணு மாயோட அது என்னதான ஷேடோ, அதுக்கு தான் ஜடசக்தின்னு பேர். ஓகே, சரி. அப்போ இன்னும் கொஞ்சம் போகுது. திகம்பரர் கேட்குறாரு, ஆனால் நீ ஜீவசக்தி, நீ இன்னொரு சக்தியை பற்றிய பேசினி, அது என்னது ஜீவசக்தி? அது என்ன சக்தி? பகவத்கீதையிலே அதுலேருந்து வருதே, பூமிராப்போ அனலோ வாயு கம்மனோ புத்திரியவச்சா அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதி அஷ்டதா அவரேயம் இதஸ்துவன்யாம் பிரகிருத்திம் வித்தி மே பராம் ஜீவபூதா மகோபாகோ எதே ஏத்தம் தாரியத்தே ஜகத்து. அப்போ வந்து இந்த பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய பகிரங்க சக்தி, பிரகிருதிங்கிறது பகிரங்க சக்தி வந்து 8 அங்கங்கள் இருக்குது. எப்படி? பூமி, நீர், தீ, வாயு, ஆகாசம், மனம், புத்தி, அகங்காரம். அப்புறம் மொத்தம் 5 எண்ணம் பஞ்சபூதங்கள், 3 வந்து சப்டில் எலமெண்ட்ஸ், மனம், புத்தி, அகங்காரம். இதெல்லாம் சேர்த்தான் பிரகிருதி. ஆனால் இந்த 8 விதங்களான பிரகிருதி என் கீழ்நிலையில் உள்ள சக்தி என்பதை நீ அறிய வேண்டும். பலமுள்ள புஜங்களை கொண்ட அர்ஜுனா, இதை தவிர இன்னொரு சக்தி எனக்கிட்ட இருக்கிறது. உயர்ந்த நிலையில் உள்ள சக்தி ஒன்று இருக்குது, அதுதான் ஜீவாத்மாக்கள். அவை ஜட உலகங்களில் உள்ள அனைத்து பொருள்களையும் உபயோகப்படுத்திக்கின்றன. அங்கே போய் அவ்வளோதான், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுன்னு போகுது. அப்படி தான் எல்லா ஜீவாத்துக்களும் அங்கே வந்திருக்கு. 10 ஜீவன்கள் எல்லாம் வந்திருக்கு. அப்போ ஜீவசக்திங்கிறது பகவானுடைய ஒரு அந்தரங்க சக்தி மாதிரி, அந்தரங்க சக்தி தான். அது ஜடசக்தியை விட மேலானது. அப்புறம் இன்னொரு சொல்கிறாரு, திகம்பரா, பகவத்கீதையோட மகிமை பற்றி உனக்கு தெரியுமா? எல்லா சாஸ்திரங்களுடைய சாரமான இந்த அவ்வளோ எல்லா சித்தாந்தங்களையும் உள்ள இந்த பகவத்கீதையில் ஜீவன்கள் வந்து ஈஸ்வரரின் ஒரு சக்தின்னு எழுதியிருக்கு. அது எல்லா ஜட வஸ்துகளிலும் வந்து வேறுபட்டவை என்றும் மேலானவை அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த சக்தியை படித்த அறிஞர்கள் தடஸ்த சக்தின்னு அதை கூப்பிடுறாங்க. எது தடஸ்த சக்திங்கிறது தான் நம்ம ஜீவசக்தி. அப்போ இந்த ஜீவசக்தி ஈஸ்வரரின் ஜட உலக சக்தியை விடவும் உயர்ந்ததாகவும் அந்தரங்க சக்தியை விடவும் தாழ்ந்ததாகவும் உள்ளது. அந்தரங்க சக்தி யார்? ராதாராணி. அப்புறம் யோகமாயா. அப்புறம் கீழே ஜடசக்திங்கிறது மாயாதேவி. அது ஜட உலகங்கள் பிரகிருதி. இடையில இருக்கிறது தான் தடஸ்தானா, இன்பிட்வீன்னு அர்த்தம். அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, இடையில இருக்குது. அதுதான் தடசக்தியான ஜீவன். எனவே ஜீவசக்தி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஒரு விசேஷமான சக்தியாகும் அப்படின்னு வருது. சரியா? ஓகே. அவர் கேட்குறார், திகம்பரர் கேட்குறார், காளிதாசா, நீ தேவி கீதையை பற்றி படித்திருக்கிறாயா? ஆமாம், நான் சில காலங்களுக்கு முன்னே நான் அதை படிச்சிருக்கேன். அப்படின்னா அதோட சித்தாந்தங்களோட தன்மை என்னன்னு தெரியுமா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, சகோதரனே,
சீனி மிட்டாயின் இனிப்பை தெரிந்தவர்கள் கரும்பு சக்கையை இனிப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி எனக்கிட்ட அதை விடவும் எவ்வளவோ டேஸ்ட்டாக உள்ளது இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் அவர் கேட்காரு, அப்படின்னா நீ இந்த விஷயத்தில் கண்மூடித்தனமாக தான் நம்பிக்கை வச்சுருக்கா. எல்லாருமே தேவி பாகவதத்தையும் தேவி கீதையும் அளவில்லாமல் புகழ்கிறார்கள். ஆனால் வைஷ்ணவர்களாகிய நீங்கள் மட்டும்தான் இந்த நூல்களெல்லாம் படிக்கிறது கிடையாது. அப்போ அவர் கேட்காரு, நீ தேவி கீதையை படிச்சிருக்கியாமல்ல? அவர் சொல்லார், இல்லை, எதுக்காக நான் போய் சொல்ல வேண்டும்? இந்த 2 நூல்களையும் நான் பிரதி எடுக்கப் போகிறேன். ஆனால் எனக்கு நேரம் இல்லாததால் அதை இன்னமும் செய்ய முடியலை அப்படிங்காரு திகம்பரர். அதுவதாசோட சொல், ஒரு நூலை சரியாக அதை படிக்காமலே உனக்கு நல்லதா கெட்டதான்னு எப்படி சொல்ல முடியும்? கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைத்துள்ளது நானா நீயா? அடனா வராரு, சகோதரனே, நான் சிறு பருவத்திலிருந்தே உனக்கு பயப்படுவேன். அப்போது நீ அளவு கடந்து பேசுவாய். இப்போது நீ வைஷ்ணவனாக ஆனதால் இது இன்னமும் கூடியே இருக்கிறது. நான் என்ன சொன்னாலும் அதை நீ 2 துண்டாக வெட்டி போட்டு விடுகிறாய்னு திகம்பரர் சொல்கிறாரு. அதுக்கு அத்வைததாசர் சொல்கிறாரு, ஆனால் நான் உண்மையிலேயே எதுக்குமே உதவாத முட்டாள். ஆனால் வைஷ்ணவ தர்மத்தை விட இன்னொரு சுத்த தர்மம் இருப்பதை இதுவரையும் நான் காணவில்லை. வைஷ்ணவர்களை உனக்கு எப்போதும் பிடித்ததில்லை. அதனால் தான் வைஷ்ணவ பாதையின் மகிமையை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உடனே திகம்பரர் கொஞ்சம் கோபம் வந்துடுது. நீ உன்னுடைய நிலையில் உனக்கு உண்மையிலேயே நம்பிக்கை உள்ளதா? நான் எவ்வளவு பஜனைகளும் சாதகங்களும் செய்தும் கூட உன் பாதையின் மகிமை எனக்கு தெரியவில்லை என்று கூறுகிறாய். என் குதிரைக்கு கொடுப்பதற்காக இவ்வளவு நாட்கள் வெட்டிய புல் அத்தனையும் வீணா அப்படின்னு போடுறாரு. நான் எழுதிய இந்த தந்திர சங்கிரகத்தை பார். அவர் எழுதியிருக்கார், புக் பெருசாக இருக்கிறது. யார்? காளிதேவியை பற்றி, சக்தி வழிபாட்டை பற்றி. இப்படி ஒரு புத்தகத்தை எழுதியது ஒரு வேடிக்கையா? நீ அகந்தையுடன் உன் வைஷ்ணவ மதத்தை பற்றி பெருமையுடன் பேசுகிறாய். ஆனால் என்னை பார், நவீன விஞ்ஞானங்களை பற்றியும் நாகரிகங்களை பற்றியும் நான் கிண்டல் செய்வதில்லை, நீதான் கிண்டல் செய்கிறாய். இதை பற்றி நான் என்ன செய்ய முடியும்? என்னுடன் வா, நாம் இருவரும் ஒரு நாகரிகமான சபையில் வைத்து விவாதம் செய்வோம். உண்மையில் யார் சொல்வது சரி என்று அவர்கள் நிச்சயிக்கட்டும் அப்படின்னு அப்படி சேலஞ்சுக்கு வர எடுக்கிறார். அப்போ தான் அத்வைததாசர் சொல்கிறாரு. அவர் நினச்சார், இந்த வாதம் எந்த விதமான பலனையும் கொடுக்காதுன்னு தெரிஞ்சாச்சு. தேவையில்லாத எப்பண்டா இந்த திகம்பரரிடந்து விலகலான்னு நினைக்கிறார் உள்ளுக்கு. அப்படின்னு சொல்கிறார். சகோதரனே, நன்று. உன் ஜட உலக விஞ்ஞானமும் உன் நாகரிகமும் ஒருவன் இறக்கும்போது என்ன பிரயோஜனத்தை அளிக்கும்? அது கூடவே போகுமா? இங்கே தான் வருது பாருங்கள். நல்லா இனி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் டீப்பாக போகும். இப்போ திகம்பரர் சொல்கிறார், காளிதாசானா அந்த லாகிரி மகாஷாயாவுக்கும் லாகிரி மகாஷாயா காளிதாசா தான். அது அவருக்கு பேரும் காளிதாசா தான் இருந்து, ஆனால் அவர் வைஷ்ணவராக மாறி அவருக்கு பேர் அத்வைததாசா. அவர் கேட்குற, நீ உண்மையிலேயே வினோதமானவன். நாம் இறக்கும்போது எதைத்தான் கொண்டு செல்ல முடியும்? ஆனால் நாம் உயிர் வாழ்வது வரைக்கும் நாகரிகமாக வாழ்ந்து பேரையும் புகழையும் பெற்று மது, மாமிசம், மீன், செல்வம், பெண்கள் ஆகிய 5 விதமான இன்பங்களையும் மிக நன்றாக அனுபவிக்க வேண்டும். இவைகளை நன்றாக அனுபவிக்கலை என்றால் அவன் ஒரு பெரிய முட்டாள், அவன் உபயோகமற்றவன். ஆனால் நாம் பின் இறக்கும்போது நிஷ்டாரிணி தாயார், அதான் காளிதேவி, காளி தாயார், நிஷ்டாரிணி தாயார் நான் எங்கே செல்ல வேண்டுமோ அங்கு என்னை போக வைப்பாள். இறப்பு என்பது அனைவருக்கும் வருவது. ஏன் நீ அதை பற்றி இவ்வளவு தூரம் கவலைப்படுகிறாய்? உன் உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் இந்த மகா பெரும் ஜட உலக இயற்கையில் சேரும்போது நீ எங்கே இருப்பாய்? இப்போ அவர் பாருங்கள், அவர் இப்போ பிலாசபி பேசுகிறார் திகம்பரர். இன்னும் கண்டினியூ ஆகுது. இந்த உலகம் மாயை, யோக மாயை அல்லது மகா மாயை எல்லாம் ஒன்று தான். அதை பார்த்தீங்களா, இங்கே குழப்பியாச்சுப்போம். இப்போ என்ன சொல்கிறார்? யோகமாயம் ஒன்று தான், மகாமாயம் ஒன்று தான். ஆனால் உண்மையிலே அது சித் சக்தி, இது ஜடசக்தி, யோகமாயம். ஓகே. ஆனால் காளியான அவளே உனக்கு இப்பொழுது மகிழ்ச்சியையும் இறந்த பின்னர் மோட்சத்தையும் அளிப்பவள். சக்தியை தவிர வேறு எதுவும் இல்லை. நீ அந்த சக்தியிலிருந்து வந்தவன், கடைசியில் அதே சக்தியில் சேருபவன். அவளுக்கு நீ சேவை செய்து அவளது சக்தியை விஞ்ஞானத்தால் நீயே நேரில் தெரிந்து கொள்.
யோக பயிற்சிகள் செய்து உன் ஆன்மீக சக்திகளை அதிகரித்துக்கொள். கடைசியில் அறிவுக்கு எட்டாத இந்த சக்தியை தவிர எதுவும் கிடையாது என்பதை நீயே காணுவாய். காளியான இந்த சக்தியை தவிர இன்னொரு ஆன்மீக வடிவான கடவுள் இருக்கிறார் என்ற கட்டுக்கதையை நீ எங்கே படித்தாய்? பாருங்கோ, காளியான இந்த சக்தியை தவிர இன்னொரு ஆன்மீக வடிவான கடவுள் இருக்கிறார் என்ற கட்டுக்கதையை நீ எங்கே படித்தாய்? இந்த கட்டுக்கதையை நம்புவதால் தான் நீ இப்படி கஷ்டப்படுகிறாய். நாகரிகமாக உடுக்கல, எல்லாம் உணவெல்லாம் கண்டதெல்லாம் சாப்பிடலை, இப்படி நீ கஷ்டப்படுறான்னு சொல்கிறார். அப்போ உன் இந்த மூட நம்பிக்கையினால் உனக்கு அடுத்த பிறவியில் என்னை விடவும் உயர்ந்த கதி எப்படி கிடைக்கும்? ஆகத்தில் இந்த கேஸில் நரகம் போகக்கூடிய கேஸு. அவங்க பேசுகிறது பார்த்தீங்களா? எதற்காக ஒருவன் இன்னொரு இஷ்ட தேவையை தேட வேண்டும்? சக்தியை மட்டும் வழிபட்டு சேவகம் செய். பின்னர் அவளிடம் ஒன்று சேரும்போது நிரந்தரமாகவே அங்கேயே இருப்பாய். நல்லா கவனிங்க. முன்னால் அது சக்தி தத்துவம் எப்படி? அதாவது அவன் மோட்சம் அடையும் போது இப்போ எப்படி அவர் தாயார், மோட்சம் அடையும் போது அவள் மனைவியாக வருவாளாம். பார்த்திங்களா? சபாஷ்ன்னு சொன்னார். அது போன பாகத்தில் பார்த்துக்குது அது ஆக்சுவலாக. ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு அத்வைத தாசா சொல்கிறாரு, என் சகோதரனே, நீ இந்த ஜட சக்தியின் மேல் உணர்ச்சி வசப்பட்டு பற்று வைத்துள்ளாய். உண்மையில் எல்லாம் வல்ல பகவான் ஒருவர் இருந்தால் நீ இறந்தபின் என்ன ஆகும்? ஆனந்தம் என்பது என்ன? மனம் அமைதியாக இருப்பதே ஆனந்தம். மனம் அமைதியாக இருப்பதே ஆனந்தம். நான் என் அனைத்து ஜட உலக சுகங்களையும் துறந்துவிட்டு என்னுள் மிகவும் ஆனந்தமுடன் இருக்கிறேன். நான் இறந்த பின்னர் இதைவிடவும் மேலான ஆனந்தம் இருந்தால் அதையும் நான் கண்டிப்பாக அடைவேன். ஆனால் உண்மையில் நீதான் திருப்தி இல்லாமல் இருக்கிறாய். எந்த அளவு ஒருவன் இந்த ஜட இன்பத்தை நுகர விரும்புகிறானோ அந்த அளவு அவன் தாகம் இன்னும் அதிகரிக்கவே செய்யும். எப்படி? தீயில் நீங்கள் இந்த நெய்யை ஊற்றிட்டே இருக்கீங்க, அது என்ன, அது அப்படி என்ன ஆகும்? திருப்தியாக அப்படியே அணைஞ்சிடும்னு நினைக்கிறீங்க. அது என்ன ஆகும்? இன்னும் பெருசாக வரும். இன்னும் நீங்கள் ஊற்றுவீங்க, இன்னும் பெருசாக வரும். அது ஒரு நாளும் அது திருப்தியே ஆகாது. அதே மாதிரி தான். அப்போ உண்மையில் ஆனந்தம் என்றால் என்ன என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய். ஜட உலக நுகர்ச்சி என்ற இழுக்கும் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு அதன் சுழலால் இழுக்கப்பட்டு ஆனந்தம் ஆனந்தம் என்று கூவுகிறாய். ஆனால் ஒரு நாள் கவலைகளால் நிறைந்த சமுத்திரத்தில் விழுந்து விடுவாய். அதுக்கு திகம்பரர் சொல்கிறாரு, என் கதி என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும், ஆனால் நீ ஏன் நாகரிகமான மனிதர்களை விட்டு பிரிந்து இருக்கிறாய்? அதுக்கு தான் அத்வைத தாச சொல்கிறாரு, உண்மையான நாகரிகம் உள்ளவர்கள் தான் எனக்கு உண்மையிலேயே இப்போது இது கிடைத்துள்ளனர். எனவே நான் நாகரிகமான மனிதர்களுடன் தான் நான் இப்போது சேர்ந்திருக்கிறேன். ஆனால் சீரழிந்து போகிறவர்களிடமிருந்து விலக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். சீரழிந்து போகிறவர்களிடமிருந்து விலக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு தான் கேட்குறேன், சீரழிந்து போகணும்னா இன்னும் யாரை சொல்கிறார்? அத்வைத தாச சொல்கிறாரு, நான் சொல்வதே கோபப்படாமல் கேள். ஹரிபக்தி விலாசத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்ரீமத் பாகவத்தில் உள்ள ஒரு ஸ்லோகம். அப்போ அதில் எப்படி யாவத்தே மாயையா ஸ்பிருஷ்டுஷ்டா பிரமாமயிக கர்மபிகி தாவத் பவத் பிரசங்கானாம் சங்கஹ ஷியானோ பவே. ஓ பகவான், ஜீவாத்மாவான நாங்கள் எங்களது கர்ம விளைவுகளால் மாய சக்தியின் கீழ் கட்டுப்பட்டு பிறப்பு இறப்பு என்ற சாகரத்தில் சிக்கியுள்ளோம். எங்களது ஒரே வேண்டுகோள் இதுதான், ஒவ்வொரு ஜென்மத்திலும் தயவு செய்து பிரேம பக்தனுடன் தொடர்பை எங்களுக்கு அளிக்க வேண்டும். இதே மாதிரி தான் ஹரிபக்தி விலாசத்தில் வரக்கூடிய சுலோகம். அதில் நான் இதுலேயும் போட்டிருக்கேன், அசத்பிஹி சக சங்கஸ்து ந கர்த்தவ்ய காதாசன யஸ்மாத் சர்வார்த்தஹானி ஸ்யாத் அதஹ பாதஸ்ச ஜாயதே. அப்போ நிஜமில்லாதவற்றில் மூழ்கி இருக்கும் ஒருவனுடன்
கண்டிப்பாக தொடர்பு வைக்கக்கூடாது. அவர்களுடன் தொடர்பு வைத்தால் அவன் கீழான நிலைக்கு வந்துவிடுவான்னு அது சொல்லுது. அப்போ எப்போ என்ன பண்ணணும்? இன்னும் திருப்பி வேறு நிறைய வருது. வரம் ஹூத்தவக ஜுவாலா பஞ்சராந்தர் வியவஸ்திதி நவ் சௌரி சிந்தா விமுக்க ஜனசம்வாச வைசம்னு வருது. அப்போ ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி நினைக்காதவர்களுடன் தொடர்பு வைத்து வாழ்வதை விட தகிக்கும் தீ கொழுந்துகளால் எரியும் சிறை கூண்டில் வாழலாம். அப்போ சாது சங்கம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள், பக்தர்களுடைய சங்கம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். அப்போ அந்த மாதிரிப்பட்ட சங்கம் கிடைக்கலன்னா தீ குளிச்சு அதில் தீக்குள்ளே இறந்து போயிடுறான். அவருக்கு அது எவ்வளோ மேலாம். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இதுதான் இது என்னது? இதுதான் அசத் சங்கம். ஸ்ரீமத் பாகவத்திலையும் இதே மாதிரி எழுதியிருக்கு. அப்படி என்ன எழுதியிருக்கு? ஒருவன் நற்குணங்கள் இல்லாத இன்னொருவருடன் தொடர்பு வைத்தால் தன்னிடம் இருக்கும் நற்குணங்களான உண்மை பேசுதல், சுத்தமாக இருத்தல், தயவு, நாவடக்கம், புத்தி, வெட்கம், செல்வம், புகழ், மன்னிப்புத்தன்மை, இந்திரியங்களை அடக்குதல், மனதை அடக்குதல், அதிர்ஷ்டம் எல்லாம் கரைஞ்சு போயிடும். அப்போ எனவே ஒருவன் இந்திரிய சுகத்தில் வெறியாக இருப்பவனிடம் அவங்கூடாலையும் முட்டாளுடனும் அதே மாதிரி தன்னுடைய உடல் சும்மா எல்லாம் ஜிம்முக்கு போயிட்டு உடலை பேணுவதிலேயே வாழ்க்கையை கழிப்பவனிடமும் பெண்களிடம் அடிமையாக இருப்பவனிடமும் ஒருபோதும் தொடர்பு வைக்கக்கூடாதுன்னு இந்த ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. பெரிய ஸ்லோகம் இது. அதனால தான் நாம் யாவர்கிட்ட நம்ம தொடர்பு வைக்கணும்? சுத்தமான பக்தர்கள் கூட நம்ம தொடர்பு வைக்கணும். அவன் அத்வைத தாசா இன்னும் கண்டினியூ பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, கருண புராணத்தில் இந்த ஸ்லோகம் வருது. என்ன ஸ்லோகம்? அந்தர்கதோ அபிவேதானாம் சர்வசாஸ்திரார்த்த வேதி அபிஹி. எல்லா வேதங்களையும் நீ படிச்சிருக்கலாம், அத்தனை சாஸ்திரங்களில் அர்த்தத்தையும் கூட நல்லா தெரிஞ்சிருக்கலாம். பட் யோன சர்வேஸ்வரே பக்தஸ்தம் வித்யாத் புருஷாததம். ஆனால் எல்லாம் நீ படிச்சிருக்கலாம், எல்லாம் அறிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த ஸ்ரீஹரிக்கு மேலே உனக்கு பக்தி இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்சல்யூட்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதுதான் அந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்போ இன்னும் சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை, ஒருத்தன் உண்மையிலேயே கெட்டவர்களுடைய சேர்க்கையில் சேர்ந்துட்டு அவன் திரும்பி வாரதே கஷ்டம். எப்படி சொல்லுது பாகவத்தில்? இன்னொரு பிராயச்சித்தானி சீர்ணானி நாராயண பரான்முகம் ந நிஷ்புனந்தி ராஜேந்திர சுரா கும்பம் இவாபகாக. ஓ ராஜன், எப்படி ஒரு மது வைத்த பாத்திரத்தை எத்தனை நதிகளின் நீராலும் கழுவி பார்த்தாலும் சுத்தமாக்க முடியாதோ, அந்த வாசனை போகாது, தூர் வாசனை போகாது, மதுவோட வாசனை போகாது. அதே போல தான் நாராயணரின் மேல் விருப்பம் இல்லாத ஒருவன் எத்தனை பிராயச்சித்தங்களை எவ்வளவு தடவைகள் செவனே செய்தாலும் அவனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இதில் என்ன வருது? கடைசியில் எங்கே வருது? சக்தி கரெக்டு. நம்ம இவ்வளோ நேரம் சக்தின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஹரி வேணும், ஹரி தான் முக்கியம். அவரை வழிபடுறதுக்கு நம்ம சித் சக்தி வழியாக போகிறோம், ஜடசக்தி வழியாக போகக்கூடாது. அப்போ இந்த உலகம் என்ன பண்ணிகிட்ருக்கு? கம்ப்ளீட்டாக மாற்றி போயிட்டுருக்கு. இதுதான் பிரச்சனையே. அப்போ இன்னும் வருது, அவர் சொல்கிறாரு, ஸ்கந்த புராணத்தில் இன்னொரு ஸ்லோகம் வருது. ஹந்தி நிந்ததி வைத்தியவிஷ்ட வைஷ்ணவானாபிநந்ததி கிருத்திய தேயாதினோ ஹர்ஷம் தர்ஷனே பதானிஷத். இது ஹரிபக்தி விலாசம். என்ன வருதுன்னா, ஒருத்தன் கீழான நிலைக்கு வர்றதுக்கு 6 விதமான காரணங்கள் இருக்கான். எதெல்லாம்? ஒரு வைஷ்ணவரை நிந்தனை செய்தல், உதைத்தல், நிந்தனை செய்தல். உதைத்தல் மட்டுமில்லை, நிந்தனை செய்தல். ஒரு வைஷ்ணவரை பற்றி அவதூறாக பேசுதல், ஒரு வைஷ்ணவரிடம் பகைமை கொள்ளுதல், ஒரு வைஷ்ணவரை உபசரிக்காமல் இருத்தல், ஒரு வைஷ்ணவரிடம் கோபம் கொள்ளுதல், ஒரு வைஷ்ணவரை பார்த்ததும் சந்தோஷப்படாமல் இருத்தல். இது இப்படி ஏதாவது பண்ணனாலும் கூட கீழே தான் அவ்வளவு. வைஷ்ணவர்களுக்கு அவ்வளோ பெரிய இது சொல்லுது, சாஸ்திரங்கள் அப்படி சொல்லுது. அப்போ அவர் இன்னும் கண்டினியூ பண்ணுறாரு, திகம்பரா, இப்படி தகாதவர்களுடன் ஒருவன் தொடர்பு வைத்தால் அவனுக்கு மங்களம் கிடைக்காது.
எனவே இப்படிப்பட்டவர்கள் வசிக்கும் ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்தால் ஒருவனுக்கு என்ன பயன்தான் கிடைக்கும்? அப்போதுக்கு திகம்பரர் சொல்கிறாரு, மிக்க நன்று, எப்படிப்பட்ட ஒரு சிறந்த பண்பாளனுடன் நான் இன்று பேச வந்திருக்கிறேன் எப்பரிய அப்படின்னு அவரை வெறுத்து சொல்கிறாரு. நீ நிச்சயமாக உன் வைஷ்ணவ கூட்டத்தில் மட்டும்தான் கூடி வாழ முடியும், நான் என் வீட்டுக்கு திரும்புகிறேன். அதுக்கு அத்வைதாசா சொல்கிறாரு, பார்த்தாரு தன்னுடைய நண்பனுடைய நடத்தி கொண்டிருந்த பேச்சுவார்த்தை இப்போ ஒரு முடிவுக்கு வருவதை பார்த்தாரு. கடைசியாக சந்தோஷப்படும் வார்த்தைகளுடன் முடிக்கணும் அப்படிங்கிறத நினச்சி தாழ்மையான மனநிலையுடன் கூறுறாரு, ஓ திகம்பரா, நீ என் பாலிய நண்பன், நீ உன் வீட்டுக்கு நீ திரும்ப வேண்டும் என்று தெரிகிறது, ஆனால் உடனே நீ போக வேண்டாம். நீ தூரத்திலிருந்து என்னை காண வந்துள்ளாய், எனவே நீ இங்கே தங்கி பிரசாதம் சாப்பிட்ட பின்னர் செல்லலாம் அப்படின்னு அத்வைததாசா சொல்கிறாரு. அதுக்கு உடனே பதில் வருது, திகம்பரர் காளி பக்தர்கிட்ட வருது. எப்படி? காளிதாசா, நான் உணவில் மிகவும் கண்டிப்பாகவும் கட்டுப்பாடாகவும் உள்ளவன், ஒன்ன மாதிரி இல்லை. நான் தாயார் நிஷ்கரணிக்கு, அதாவது காளி தேவிக்கு படைத்த ஹபிஷியத்தை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். எனவே நான் மீன், மாமிசம், மது இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன். இங்கு வருவதற்கு முன் நான் அவைகளை நன்றாகவே சாப்பிட்டேன். உன்னை சந்தித்ததில் எனக்கு மிக்க சந்தோஷம். எனக்கு சமயம் கிடைத்தால் இன்னொரு தடவை வருகிறேன். எனக்கு என் குருதேவர் கொடுத்த சேவைகளை முடிக்க வேண்டியிருப்பதால் என்னால் இரவு எங்கும் தங்க முடியாது. அதனால் சகோதரனே, நான் இப்போது கிளம்ப வேண்டும். அதுக்கு அத்வைததாசா சொல்கிறாரு, சரி நான் உன் கூடால படகு வரைக்கும், ஏன்னா அவர் போட்டில் தானே வந்தார், படகு வரை வந்து நான் வழி அனுப்புகிறேன் அப்படிங்கிறார். அதுக்கு திகம்பரம் சொல்கிறார், இல்லை வேண்டாம், நீ உன் வேலையில் தொடர்ந்து ஈடுபடு, என்னுடன் சில மனிதர்கள் உதவிக்கு உள்ளவன். ஏன்னா அவர் கொஞ்சம் ரிச்சு, ஏன்னா நல்ல செல்வாக்கு உள்ளவர், நிறைய ரிச்சு, அதனால் கூடால அவங்கெல்லாம் வந்திருக்காங்க, நிறைய சர்வன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சரி, அப்போ என்ன பண்ணார் திகம்பரர், பின்னர் காளியின் மேல் அந்த பாட்டை என வரும்போதும் அப்படி ஒரு காளியை பற்றி தான் பாடிட்டு வந்தார். எப்படி பாடினார்? காளி தோமார லீலா கேலா கே ஜானமா திரிபுவனே, கபு புருஷ கபு நாரி கபு மத்த கவோ கோரணே, ब्रह्मा हये सृष्टि करे सृष्टिनाश हये हरा, विष्णु हये विश्वव्यापी पालको मां सर्वजने, कृष्ण रूपे वृंदावने वांसी बाजावो बने बने, आपार गौरहये नवद्वीपे माधवो सबे संकीर्तने. यार वो काளியம்மா, மூ உலகங்களிலும் உன்னையும் உன் லீலைகளையும் தெரிந்தவர் யார்? சில சமயம் நீ மனிதனாக தோன்றுகிறாய், சில சமயம் நீ பெண்ணாக தோன்றுகிறாய், சில சமயம் நீ போர் செய்யும் கோர ரூபத்தில் தோன்றுகிறாய், நீ பிரம்மனாக இருந்து உலகங்களை படைக்கிறாய், சிவனாக இருந்து அவற்றை அழிக்கிறாய், விஷ்ணுவாக இருந்து அத்தனை உலகங்களையும் ஜீவன்களையும் காக்கிறாய். நீயே பிருந்தாவனத்தில் ஸ்ரீகிருஷ்ணராக தோன்றி புல்லாங்குழல் ஊதுகிறாய், நவத்வீபத்தில் கௌரங்கராக தோன்றி எல்லோரையும் ஸ்ரீ ஹரிநாமத்தை ஜபிக்க வைத்து போதை உண்டாக்கிறாய். எப்படி சொல்லிட்டு அவர் பாடிட்டு வர்றார். சரி, படகு காத்திருந்த படகு அங்கே இருக்குது. அப்படியே அவர் படகுல ஏறுறாரு. அவர் பாடக்கூடிய பாட்டு அப்படியே மெதுவாக அங்கே அவர் போக அப்படியே தூரத்தில் போகுது. அது மெதுவாக தான் கேட்கும். அப்படியே போய் கடையில் சென்னாச்சு. படகு கோத்துருமத்தை விட்டு தூரத்தில் சென்று கொண்டிருந்தது. இவர் பார்த்தாரு, அப்பா ஏதோ ஒரு பெரிய மழை பெஞ்சு முடிஞ்ச மாதிரி, பெரிய சிக்கலிருந்து இப்போ அமைதி கிடைச்சது மாதிரி இப்போது அத்வைததாசாவினால் வேறு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் ஸ்ரீஹரியின் நாமத்தை தன் குடிசையிலிருந்து நன்றாக ஜபிக்க முடிந்தது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஆக்சுவலாக ஒரு தடங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு அமைதி ரொம்பவும் யுனிக்காக இருக்கும்.
இங்கே பாருங்க, இப்போ கிருஷ்ணரை மீட் பண்ணணும் அப்படின்னு தடங்கலாக இருக்குது. எல்லாருக்கும் கோபிகளும் பார்க்குறதுக்கு தடங்கலாக இருக்கும். எல்லாம் கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டுட்டு எப்போண்டா அந்த தடங்கள் போகும்னு கிடையாது. தடங்கள் பண்ணோன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு தனி டேஸ்ட்டு. அப்போ இதில் என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இந்த எபிசோடில் ஒரு சக்தி, அதாவது யார், காளி தேவி, துர்கா தேவி வழிபடக்கூடிய பக்தன், அவனுடைய பக்தி நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. அவனுடைய பக்தி சாதகங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவனுடைய மூடு எப்படி இருக்குது. இந்த ஜட உலகத்தை என்ஜாய் பண்ணணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். மீன், முட்டை, மாமிசம், மது, அதே மாதிரி பெண்கள் தொடர்பு, இப்படி 5 விதமான இதில் அவங்க என்ஜாய் பண்ணணுமா. நல்லா ட்ரெஸ் பண்ணணும், எல்லாத்தையும் இங்கே இருக்கிறத அது சாகிற வரைக்கும் என்ஜாய் பண்ணணுமா. அப்போ இதுதான் அவங்களோட குறிக்கோள். நம்ம வைஷ்ணவர்களுக்கு நேரே மாற்றில வருது. நமக்கு ஜட உலகத்தை நம்ம தள்ளி விடணும். எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம டிட்டாச்மெண்ட்டில் இருக்கணும். இல்லைன்னா நம்ம மாட்டிடுவோம். நம்ம எது கிடைக்காது, பக்தி கிடைக்காது, கிருஷ்ண பக்தி கிடைக்காது. அப்போ கிருஷ்ண வழிபாடுங்கிறது, இப்போ நீங்கள் எல்லோரும் அட்டன் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கொடுத்து வச்சுங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோ. இந்த உலகத்தில் எத்தனை வழிபாடு முறை இருக்குது. 200க்கு மேலே மதங்கள் இருக்குது. ஈவன் பக்தன்னி வந்தால் கூட, அதாவது மானிட ஜென்மங்கிறது ரொம்ப அபூர்வமானது. அதுவும் என்னென்னா ஒரு எப்படி கடைசியில் பக்தனாக வர்றது அது வேறு கஷ்டம். குருடு இல்லாமல் பிறக்கிறது அது வேறு கஷ்டம். அதில் பக்தனாக வர்றது கஷ்டம். அப்படி பக்தனாக கிருஷ்ண பக்தனாக வர்றது கஷ்டம். அப்படி பக்தன் அதில் இருந்தாலும் குரு கிடைக்கணும். குரு கிடைக்கிறது கஷ்டம். அப்படிப்பட்ட குரு கிடைச்சாலும் எப்படிப்பட்ட குரு இருக்கணும், நல்ல ராகமாக இருக்க குருவாக கிடைக்கணும். ஆனால் அப்படி கிடைச்சாலும் கூட நமக்கு பக்கத்துலேயே இருந்து, அப்படியே அப்பா மாதிரி பக்கத்தில் எப்போவுமே இருந்து எல்லாம் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக நம்மளை அப்படியே அதை அந்த அன்போட அணைச்சி பகவான் சிறுகிட்ட கொடுக்க அவ்வளோ உபதேசம் சொல்லக்கூடிய குரு அது ரொம்ப கிடைக்காது. அதை விட என்னது, சாஸ்டைஸ் பண்ணக்கூடிய குரு கிடைக்கணும் நமக்கு. இதெல்லாம் இந்த லெவலில் தாண்டி வந்திருக்கோம் நம்ம. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, கிருஷ்ண பக்திங்கிறது சாதாரணது இல்லை. அது சாதாரணமே இல்லை, எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால தான் போன கிளாஸில் ஒரு கொஸ்டின் வந்தது, ஏன் இந்த உண்மை ஏன் எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது. வேதவியாசரே ஏன் இப்படியெல்லாம் எத்தனையோ புராணங்களில் தேவி புராணத்தில் அப்படி எழுதி வச்சிருக்காரு, சிவபுராணத்தில் இப்படி எழுதி வச்சிருக்காரு, விநாயக புராணத்தில் அப்படி எழுதி வச்சிருக்காரு, எல்லாம் அந்தந்தவங்க தானே பெருசுன்னு எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா அது அவங்களுக்காக வேண்டி, இந்த ஜீவன்களுக்கு அதுதான் முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. அவங்களுடைய நம்பிக்கைக்காக வேண்டி அவர் பண்ண வேலை அது. ஆனால் அதனால் அப்படி பண்ணினால அவருக்கு திருப்தி இல்லாமல் தன்னையே கொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடுது. அதனால தான் அவர் யார், அவருடைய குருவான நாரத முனியை கூப்பிட்டு கீழே கொண்டு வந்து அவர் கடைசியில் பாகவதம் எழுதினார். அது ஸ்டோரி. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவனும் ஒரே இடத்துக்கு போகிறதில்ல. டெஸ்டினேஷன் வித்தியாசம், வித்துக்கள் வித்தியாசம், ஒவ்வொரு இதுக்கும் ஜீவனுக்கும் வித்தியாசம். அப்போ கிருஷ்ண பக்தனுக்கு அவளை வரணும்னா அது தனி, அவன் உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணும். அதுலேயும் எந்த மத குரு, இப்போ ராதா தாசியம் கொடுக்கக்கூடிய குரு கிடைக்கிறது இன்னும் கஷ்டம். இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அப்போ கிருஷ்ண பக்திங்கிறத பார்த்துக்குங்க. கிருஷ்ண பக்தி பீனா கபு நாஹி போலதோ, கிருஷ்ண பக்தி பீனா கபு நாஹி போலதோ, मिचे सब धर्म जीवेर उपाधि मोये, मिचे सब धर्म जीवेर उपाधि मोया, कृष्ण भक्ति बिना कबू नाही बोलदो, கிருஷ்ண பக்தி வீணா கபோ நாஹி போலதோ. ஒருவனுக்கு கிருஷ்ண பக்தி இல்லை என்றால் அவனது வாழ்க்கை வெறும் வீண். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவனுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. எத்தனையோ போலி மதங்களின் பேரில் அவர்கள் ஏமாந்து போய் வாழ்க்கையை நாசப்படுத்துகின்றனர். இதுதான் உண்மை. இது யார்?
பக்திவினோத் தாக்கூர். யோக யாக தபோ தியானம் சந்நியாசாதி பிரம்ம ஞானம். யோக யாக தபோ தியானம் சந்நியாசாதி பிரம்ம ஞானம். நானா காண்ட ரூபே ஜீவே बंधन करण होया. नाना कांड रूपे जीवेर बंधन करण होया. யோக சாதனங்கள், யாகங்கள், தபங்கள், எப்படிலாம் தபம் பண்ணுறாங்களாம். எமயமலையில் போயிட்டு அங்கே 51 -51 டிகிரிக்கு போகுமா. அந்த பனியில் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யோகா யோகான்னு ஓடுவானுங்க, கோயிலுக்கு வர மாட்டானுங்க. கிருஷ்ணரை பற்றி அவங்களுக்கு தேவை கிடையாது, ஓடுவானுங்க. எனக்கு யோகந்தான் முக்கியம், மெடிடேஷன் தான் முக்கியம், அப்படி ஓடுவானுங்க. யஜ்ஞங்கள் பண்ணுவாங்க. எதுக்கு? குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு ஜாபு வேணும், எனக்கு ஒரு கார் வாங்கணும், இப்படி தான் யோகம். இதுதான் பண்ணுறாங்க, வேறு என்னத்துக்கு பண்ணுறானுங்க? அதை விடுங்க. பிரம்மஞானம், பிரம்மஞானம், பிரம்மம் பிரம்மம் பிரம்மணி உயிரை கொடுத்துட்டு போகிறாங்க. வேதத்தை படிக்கணும்னு ஓடுறாங்க. மாயாவாத போலி சந்நியாசங்கள் எடுத்துடுறாங்க. ஆனால் இவை எல்லாம் என்ன பண்ணுமா? நானா காண்ட ரூபே ஜீவர் பந்தன காரண கோயா. உலக இது எல்லாம் இவை அனைத்தும் உண்மையில் அவர்களை மேன்மேலும் உலக பந்தத்தில் மட்டுமே கட்டி போடுகின்றன. இவையெல்லாம் வெறும் வேஷங்கள் அப்படின்னு வருது அப்படின்னு சொல்கிறாரு. யார் இது? பக்திவினோத் தாக்கூர். அப்போ கிருஷ்ண பக்தி அவ்வளவு இது. कृष्ण भक्ति बिना कबू नाही बोल दो. कृष्ण भक्ति बिना कबू नाही बोल दो. मिचे सबुद मो धर्म जीवे रूपादी मो. मिचे सबुधर्मो धर्म जीवेरूपादी मोया. कृष्ण भक्ति बिना कबू नाही बोल दो. कृष्ण भक्ति बिना कबू नाही बोल दो. ஒரு பிரயோஜனம் கிடையாது. கிருஷ்ண பக்தி இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவனுக்கு லைஃப் சிம்பிளி கான், ஃபினிஷ்ட். இன்னும் பாருங்கோ, பக்திவினோத் தாக்கூர் சொல்கிறாரு. இதெல்லாம் நான் பாருங்க, நான் சொல்கிறத கேளுங்கோ. இப்படி எத்தனை, இப்போ நான் சொன்ன மாதிரி 200க்கு மேலே மதங்கள் இருக்குது. எல்லாம் ஒன்றுக்காங்க, அது குப்பை. பணம் சம்பாதிக்கணும், அவங்க எழுதிப்பாங்க, எல்லாம் போட்டுருவாங்க. நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் சுகமாக இருக்க வேண்டுமா, உங்களுக்கு நிறைய பக்தி பதவி பேர் கிடைக்க வேண்டுமா, இங்கே வாருங்கள், எங்களுடைய இதுக்கு வாங்க, சர்ச்சைக்கு வாங்கன்றோம். அங்கே என்ன சிக்கனை தூக்கி வச்சு கொடுப்பான். சிக்கன் தான் ஃப்ரீ வந்தாச்சுன்னா ஃப்ரீயாக கொடுப்பான். பார்த்துங்களா, இது எங்கே மறிஞ்சு போயிட்டே இருக்குது. ஆனால் இதை நோக்கித்தானே மக்கள் ஓடுறானுங்க. அதனால தான் பக்திவினோத் தாக்கூர் சொல்கிறாரு. இந்த பக்திவினோத் தாக்கூர் நான் சொல்லிகிட்டே இருக்கு, வாக்கியதாரோ வினோதேர வாக்கியதாரோ, நான் சொல்லுது கேளுங்கோ. எல்லா மார்க்கங்களும் முதல்ல தூரத்துக்கு போடுங்கோ. எல்லாத்தையும் தூர போட்டுக்கிட்டு சுத்தமான கிருஷ்ண பக்தி நம்ம இருதயத்தில் தோன்றணும் அப்படின்னு ஒரு சுத்தமான பக்தனுக்கு காலை போய் பிடிச்சிடுங்கோ. வேறு எந்த வழியும் கிடையாது. அந்த பக்தன், அது நெருக்கமான ஒரு பக்தனை பிடிச்சிடுங்கோ. தூரத்தில் இருக்கக்கூடிய பக்தனை வச்சு நமக்கு என்ன பண்ண முடியும்? विनोदेर वाक्यादरो नाना कांड त्याग करो विनोदेर वाक्यादरो नाना कांड त्याग करो निरूपादि कृष्ण प्रेमा हृदय देहोश्राय निरूपादि कृष्ण प्रेमा हृदय देवाश्रया कृष्ण भक्ति दीना कबू नाही बालदो कृष्ण भक्ति वीना कबू नाही बालदो.
Hare Krishna 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 Hare 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 Rama Hare Krishna 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 Hare 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 Rama Ramo Ramo Hare 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 Krishna 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 Hare 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 Ramo 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ramo 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 Hare Hare Krishna Bhakti Vina Kabhu Nahi Bodadoi Krishna Bhakti Vina Kabhu Nahi Baladoi. Okay, Hare Krishna.